ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 858வது நாமாவளியாக ஓம் ஷான் மாதுராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி 6 தாய்மார்களை கொண்டவராக வர்ணிக்கிறது. குமார பரமேஸ்வரன் சுவாமிகிட்டேருந்து நெருப்பு பிழம்பாக வர்றார். அப்போ பஞ்சபூதங்களாலும் தாங்க முடியாத நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்ட அந்த பரம்பொருள் சரவண பொய்கையில் குளிர்ந்து 6 தாமரைகளில் 6 குழந்தையாக வந்தது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா, கிருத்திகா நட்சத்திரங்கள் முதலிய 6 தாய்மார்கள் குமார பரமேஸ்வரனுக்கு. அப்போ அந்த 6 தாய் அப்படின்றது யார் அப்படின்னா 6 நட்சத்திரங்கள். அம்பா, தாலா, நிதாக்னி, அப்ரயந்தி, மேகயந்தி, வருஷயந்தி அப்படின்னு 6 நட்சத்திர கூட்டங்கள். அதான் நம்ம கிருத்திகா நட்சத்திர கூட்டம்னே பேர். அதை பார்த்தாலே அதை வைத்து அந்த காலத்தில் நிறைய நேரங்களன்னா கணிப்பா கரெக்டாக. அப்படி இந்த 6 நட்சத்திரங்கள் அந்த 6 பெண்களாக வந்து குமார பரமேஸ்வரனுடைய பால லீலைகள், அந்த பால பருவத்தில் தாயாக இருந்து அவர்களுக்கு அமுதூட்டி அந்த 6 குழந்தைகளை வளர்த்தவா இந்த 6 பேரும். அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இவெல்லாம் ஒவ்வொரு தத்துவங்கள். அதில் குமார பரமேஸ்வரன் அந்த 6 குழந்தையாக வளர்ந்து வரார். பராசக்தி போய் சேர்த்து அணைத்தவுடனே ஒரு உடம்பும் 6 முகமாக மாறுறார். இதெல்லாம் ஒரு தத்துவார்த்தங்களாக வரக்கூடியது. அப்போ இந்த 6 பேரும் குமார பரமேஸ்வரனுக்கு 6 தாய்மார்களாக கருதப்படுறார். ஏன்னா இந்த தாய் அப்படின்றது ரொம்ப ஒரு உயர்வானது. இப்போ எப்படி மகாவிஷ்ணு ஒரு இடத்துல பிறந்து தேவகிக்கு பிறந்து யசோதை கிட்ட வளர்கிறார், அது மாதிரி இவர் வந்து குமார பரமேஸ்வரனாக நெருப்பு பழமாக வெளிப்பட்டு இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த தாயுள்ளம் கொண்டு அந்த 6 பேரும் அவருக்கு பணிவிடை செய்கிறார். அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை குமார பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார். நம்ம சாஸ்திரங்கள்லாம் தாய்க்குப்பட்ட கடனை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த தாய் அப்படி கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தைய வளர்ப்பா. அது தூங்கிகிட்டே இருந்தாலும் அதை தட்டி எழுப்பி பால் கொடுத்து திருப்பி தூங்க வைப்பா. அது மாதிரி அந்த குழந்தையே கண்ணாக பார்த்துட்டே இருப்பாள். அப்போ அந்த தாய்க்கு என்னதான் மிகப்பெரிய சன்னியாசியாக ஆனாலும் சித்த புருஷனாக ஆனாலும் தாய் கடனை தீர்க்கவே முடியாது. அதனால தான் பட்டினத்தார் அந்த தாய் இருக்கும் வரலையும் அந்த எல்லையிலே இருந்தார். ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த நேரத்துக்கு தானாக வந்துட்டார். அது மாதிரி அந்த தாய் கடனை யாராலையும் தீர்க்க முடியாது. எல்லா உயிருக்குமே 4 தாய் இருக்கா. நமக்கு பெற்றெடுத்த தாயே தான் தெரியும், நம்ம பெற்றெடுத்த தாய். அதுக்கப்புறம் இந்த உடம்பை தாங்கினதால் பூமாதேவி ஒரு தாயாக இருக்கா. தாய்க்கு அப்புறம் பால் கொடுத்து இந்த உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுக்கறதால காமதேனு கோமாதா நமக்கு ஒரு தாயாக இருக்கா, பசுமாடு. அதுக்கப்புறம் எத்தனை பிறப்பெடுத்தாலும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு யார் தாய்னா ஜெகன்மாதா பராசக்தி தான். அப்போ நமக்கு 4 தாய் இருக்க மாதிரி குமார பரமேஸ்வரனுக்கு 6 தாய்மார்களாக இங்கே வர்ணிக்கப்படுது ஒரு உபச்சாரத்துக்காக. ஏன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் 3வது நட்சத்திரம் இந்த கிருத்திகா நட்சத்திரம். இதில் வந்து சூரியன் தான் அதிபதியாக இருக்கார். அக்னி பகவானை தெய்வமாக கொண்ட அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் இது. அப்போ ஏன்னா குமார பரமேஸ்வரனை தாங்கணுன்னா அதுக்கு தகுந்த ஒரு சக்தி வேணும் இல்லையா. இவ 6 பேரும் இருந்து குழந்தையை பால லீலைகளெல்லாம் பார்த்து வளர்த்து நமக்கு கொடுத்தா அப்படின்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை ஒவ்வொரு ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களையும் கடந்து வரும்பொழுது அந்த ஜீவன் சிவன் ஆகும். அது மாதிரி நம்ம குமார பரமேஸ்வரன் ஒரு காரியத்திற்காக வளர்ந்து வெளிப்பட்டு அசுர சக்திகளெல்லாம் அழித்தார். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு தாயாக பாவிக்கிற 6 பேரையுமே குமார பரமேஸ்வரனுடைய தாயாக பாவித்து அவர்களுக்கும் அனுகிரகம். அதனால தான் கிருத்திகா நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் முருகன் அவள் கேட்டதை கொடுத்துட்றார் அப்படின்னா தாய்க்கு பட்ட கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகனுடைய வழிபாடு பண்ணால் அவ்வளோ அனுகிரகம் பண்ணுவார். இந்த தத்துவத்தை தான் இந்த நாமாவளி அழகாக
6 தாய்மார்கள் கொண்டவராக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது. ஓம் ஷான் மாதுராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.